ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு ஒரு ரிவ்யூ தான், ஆனால் 3 படங்கள். அப்படியே நம்ம பண்ண போகிறது ஒரு படம் தான், ஆனால் ரெஃபரன்ஸாக 2 படம் சேர்த்தே சொல்கிறேன். 3ஐயும் பார்க்கணும்னா பாருங்கள். இப்படி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான குட் நைட் மம்மி. இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே போய் பார்த்துருவோம். படத்தில் ஒரு ட்வின் பிரதர்ஸு காமிக்கப்படுறாங்க. ஒருத்தருடைய பேர் எலியாஸ், இன்னொருத்தருடைய பேர் லூகாஸ். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அப்பா அம்மா, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லை. யார் அப்பா அம்மாவும் சேர்ந்து இல்லை. பத்தாவதுக்கு அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க முகத்துக்கு. இதன் காரணமாகவே அந்த அம்மா 24 மணி நேரமும் முகத்தில் ஏதோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேண்டேஜ் போட்ட மாதிரியே சுற்றிக்கிட்டு தெரியுறாங்க. ஒரு மாஸ்க் மாதிரி பேண்டேஜ் போட்ட மாதிரியே தான் இருக்கிறாங்க. அந்த மாஸ்க்கு பின்னாடி, அதாவது அந்த பேண்டேஜுக்கு பின்னாடி உண்மையாகவே யார் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபுல் ஃபேஸ் எங்கேயுமே அவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த 2 ட்வின் பிரதர்ஸும் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களா மாதிரி ஒரு இடம், அங்கே அம்மாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. வந்தால் அம்மா இதுக்கு முன்னாடி எப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ பிஹேவ் பண்ணவே இல்லை. ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் கோபமாக எரிஞ்சு விழுகிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்திலேயே பிஹேவியரில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக இப்படி நம்ம அம்மா பிஹேவ் பண்ணவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் உண்டாக ஆரம்பிக்குது. அதே தருணத்தில் திடீர்னு ஒரு கட்டத்தில், இல்லைங்க இது நம்ம அம்மாவே கிடையாது, வேறு யாரோ ஒரு பொண்ணு, முகத்தை அந்த பேண்டேஜ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தானே நமக்கு இது அம்மாவான்னு முகத்தையே காட்ட முடியும். ஆனால் அந்த அம்மா தான் முகத்தையே காட்ட மாட்டேங்குதே, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எழுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சங்கத்தலைவி நயோமி வாட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக கட்டில் அவங்கள கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதில் இருந்து வேறு லெவலுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கொரியன் ஆக்டர்ஸ் ஆகட்டும், ஜாப்பனீஸ் ஆக்டர்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஏப்பா இந்த ஆக்ஷன் கட்லாம் இவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா, கேமரா இருக்குது முன்னாடி இத்தனை பேர் லைட்டிங் நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் அடிக்கடி வரும். இந்த படத்தில் தலைவியுடைய பர்ஃபார்மன்ஸு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், வேறு லெவலில் தெரிய விட்டுருப்பாங்க அவங்க. அதே நேரத்திலேயே அந்த குட்டி பசங்களாக ட்வின் பிரதர்ஸாக நிக்கோலஸ் கேமரூன்னு சொல்லி 2 பசங்க பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுவும் ஒரு சில காட்சிகள் நான் சொல்கிற மாதிரி இந்த லேடி தான் நம்ம அம்மாவா அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஆரம்பிக்குது பாருங்கள் உங்களுக்கு. அந்த தருணங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து அந்த பதபதைக்கு வைக்கக்கூடிய காட்சிகளாக மாற்றுறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு தான். சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குறிப்பிட்ட இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தில் மொத்தமாகவே. இது போக ஒரு 1-2 கதாபாத்திரங்கள் பேருக்கு சும்மா அங்கங்கே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உள்ளே வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் தான். மற்றபடி இந்த படத்தை கம்ப்ளீட்டாக கேரி ஓவர் பண்ணிட்டு போனது இந்த 3 பேர் தான். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு இவங்ககிட்ட இருந்து. அதே நேரத்திலேயே இந்த கதைக்களம் இருக்குது இல்லையா, இந்த கதைக்களத்தை ஒரு சில இடங்களில் இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே பண்ணியிருக்கலாங்க. காட்சி அமைப்பில் இன்னும் சுவாரஸ்யமாகவே கன்சீவ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் இந்த கதை இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமே கிடையாது. இந்த படம் 2014 ஆஸ்ட்ரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான இதே குட் நைட் மாமி அப்படிங்கிற பேர்லேயே 2014 வெளியாச்சு அந்த படம். அந்த படம் செமையான ஒரு படம். உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த படத்தில் இன்னுமே காட்சி அமைப்புகள் இன்னும் பெரிய லெவலில் இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு சில குரோதமான காட்சி அமைப்புகளாக அப்படி ஒரு ஃபீல் எல்லாம் நம்மளை கொடுத்து கொஞ்சம் மிரட்டி எடுக்கிற ஒரு படம் இது. நான் சொல்கிறது ஹாரர் த்ரில்லர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக சில சீன்ஸை நம்மளை உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம் இது. அது வேறு லெவலில் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட படம் அது. ஆனால் அந்த படம் கொடுத்த ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம ஊரில் எப்பயுமே ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீனு நமக்கு ஒன்றும் இம்பேக்ட் கொடுக்கலங்க, நம்ம வேறு லெவலில் புதுசாக எழுதுவோம் அப்படின்னு எழுதி புதுசாக கன்சீவ் பண்ணுவாங்கல்ல சீன்ஸை. அங்கே தான் பிரச்சனையே. இவங்க பட்டி டிங்கரிங் பார்த்த அந்த லட்சணம் சரியில்லை. அதனால அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு காட்சி அமைப்பில் இந்த படத்தில் இவங்களால் கொண்டு வர முடியலை. அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு அங்கே என்ன இருந்துச்சோ அதை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் காட்சி அமைப்பில் இன்டென்ஸாக இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எலிவேட் ஆகி போகும். நல்ல ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்தும் இந்த குரூவால் பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். என்கிட்ட கேட்டிங்கன்னா 2014 வெளியான அந்த குட் நைட் மாமியை பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டலோன் படமாக நீங்கள் பொழுது போலனா ஒரு தடவை அந்த படம் பார்க்கலாம். ஆனால் நான் எந்த படமே பார்க்கலங்க. 2022 குட் நைட் மாமின்னு ஒரு படம் இருக்குது. இப்போ 2014 ஆஸ்ட்ரியன் படம்னு சொல்லி ஒன்று இருக்குது. எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2014 வருஷன் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அதை பாருங்கள் பார்க்கல அப்படின்னா. ஆனாலும் இந்த படத்தையும் விடுங்க, அந்த 2014 ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல குட் நைட் மாமி, அந்த படமே கூட 2003 ஒரு சவுத் கொரியன் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் படத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களில் இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த 2 படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரூம் போட்டு சொந்தமாக யோசிச்சு தான் எழுதணும் அந்த விஷயத்தை அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பக்காவாக 2 படத்துலையும் அப்படியே ஒன்றா ஒத்து போய் தான் இருக்கும். அதனால இப்போ இந்த 2003 படம் பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் என்கிட்ட இப்போ நான் 3 படம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று 2022 குட் நைட் மாமி, இன்னொன்று 2014 குட் நைட் மாமி, இன்னொன்று 2003 வந்த எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். இது 3லையுமே சரியான படம் எது அப்படின்னா அந்த சவுத் கொரியன் படம் 2003 வந்த படம் தான். அதுக்கு நம்ம ஏற்கனவே அப்பயே விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூவுடைய லிங்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரிவ்யூவும் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாமா அப்படின்னு தனியாக டிசைட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 3 படங்கள்லையும் தி பெஸ்ட் அப்படின்னா 2003 ஃபஸ்ட்டு படம், 2014 வந்து அந்த குட் நைட் மாமி, அதுதான் சூப்பர் வெர்ஷன். அடுத்து இந்த ரீமேக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெட்டராக ஒரு எஃபெக்டிவாக தெரியல. இன்னுமே கொஞ்சம் கன்வின்சிங்காக பண்ணியிருக்கலாம். சில காட்சிகள்லாம் இன்னும் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குறதோ கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த குட் நைட் மாமி 2 வெர்ஷன்லேயுமே அடல்ட் கான்டென்ட் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அந்த கொரியன் படத்தில் 2003 டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் அது நீங்கள் பார்க்கணும்னா பெருசாக அதில் எதுவும் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்கணும்னா அந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அது தரமான ஒரு த்ரில்லரு, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.